கேட்டு வந்திருக்கிறேன். அந்த பிச்சாண்டி அவர்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்கள ஒருத்தர். இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். எந்த காலத்திலையும் உங்களோடு இருக்கக்கூடியவர். நீண்ட வருடங்களாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் தான் அந்த பிச்சாண்டி அவர்கள். எங்களுக்கு என்ன பண்ணுவா இளைஞர்களிலிருந்து வந்தவர் அந்த பிச்சாண்டி அவர்கள். இது வரைக்கும் 8 முறை போட்டியிட்டு 6 முறை உங்களால் வெற்றி வைக்கப்பட்டவர் தான் அந்த பிச்சாண்டி அவர்கள். கலைஞர் அவர்களால் அமைச்சராக்கப்பட்டவர் அந்த பிச்சாண்டி அவர்கள். இப்ப நம்முடைய தலைவர்களால் சட்டமன்ற துணை சபாநாயகராக சிறப்பாக பணியாற்றி வருவர் அந்த பிச்சாண்டி அவர்கள். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அந்த பிச்சாண்டி அவர்கள். உங்களுக்காக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்தில் உங்களுக்காக பலமுறை குரல் கொடுத்து இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அந்த பிச்சாண்டி அவர்கள். இப்போ 7வது முறையாகவும் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பவர் அந்த பிச்சாண்டி அவர்கள். பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். சிலவற்றை மட்டும் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மங்கலம் போர்மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் புதுசாக காத்திருப்போர் கூட நம்முடைய அரசு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் 156 ஊர்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்பட்டிருக்கு. துரிஜாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடும். துரிஜா ஆற்றின் குறுக்கே விரையூர் தென்னரை கிராமங்களை இணைக்கும் வகையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி. கீழ்பெண்ணாத்தூர்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி. வேட்டவரம் பேரூராட்சியில எரிவாயு தொடர் மேடை. இப்படி இந்த பகுதிக்கு பல்வேறு பணிகளை திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரும்போது பல கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட வலியுறுத்தினார். ஐங்குணம், வேட்டவரம், நாடகங்கள், டி வரிசை பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. செல்லாகுப்பம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கணும்னு அனுமதி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையிலிருந்து சபைமுறை ஊராட்சிக்கு பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கீழ்பெண்ணாத்தூர் பேரூர் 13வது வார்டு கருங்காலிக்குப்பம் மற்றும் பூதமங்கலம் பகுதியில் ரேஷன் கடைகள் வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க. சீலப்பந்தல் கந்தரை ஊராட்சியில மயான வசதி வேண்டும் கோரிக்கை. வேட்டவரம் 6வது வார்டில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை. நூலகம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை. இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அவர் உறுதிமொழி தர மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களுடைய இந்த அத்தனை கோரிக்கைகளையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளே 2021 சட்டமன்ற தேர்தலப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற சட்டமன்ற தேர்தல் முடியும் போது நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு பல்வேறு மகளிர் லட்சக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்க தொகையா மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று வராங்க. அது மட்டும் இல்ல, 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கோம். அதிமுக என்ன சொல்றாங்க, லேப்டாப் திட்டத்தை நிப்பாட்டது நம்ம பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டம் பள்ளி குழந்தைகளை விட கல்லூரிக்கு போற பசங்களுக்கு இன்னும் உபயோகமா இருக்கும்.
அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு, அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஒரு உயரத்துக்கு வேலை போய் சேரும்போது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கு. GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பேரு கல்லூரி படிக்க போறாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய GER எவ்வளவு தெரியுமா? 25% தான். ஆனா தமிழ்நாட்டுடைய GER எவ்வளவு தெரியுமா? 2 மடங்கு அதிகம், 50% நம்முடைய தமிழ்நாட்டுடைய GER. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரி படிக்க போறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதை தவிர இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தல் அப்போ நாம கொடுத்த வாக்குறுதி, கடந்த 3 வருடங்களாக மாசம் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாம கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 36,000 ரூபாய். 1,31,00,000 மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எப்படியாவது நிப்பாட்டவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை நிப்பாட்டக்கூடாது, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க கொடுக்க நிப்பாட்ட பாக்குறீங்களா? இப்ப நான் கொடுக்கிறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம் 3 மாசம் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர். அதுக்கு முதல் மாசம் 4000 கொடுத்தாரு பொங்கலுக்கு, மொத்தம் 9000. நான் முதல் தான் நீங்க வச்சிருக்கேன், பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார், தேர்தல் வாக்குறுதி, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்ச உடனே அதுல 2000 ரூபாய் உயர்த்தி தருவாங்க வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம், இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விரிவாக்கம் செஞ்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவு செய்யப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் 1000 ரூபாயிலிருந்து மாசம் 1500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். OAP முதியோர் உதவி தொகை இப்ப மாசம் 1200 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க முதியோர்கள். அவங்களுக்கு OAP 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்கள் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த கேரண்டி இல்லாமல் பிழை இல்லாமல் கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு திட்டம், உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு ரூபாய் 8000 ரூபாய். அந்த கூப்பன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின் வசதிகள், மின்சாதன வசதிகள், டிவியோ, பிரிட்ஜோ, குக்கரோ, மைக்ரோவேவ் அவனோ, மிக்சி, கிரைண்டர், இது ஏதாவது ஒன்று நீங்களே தேர்வு செஞ்சு நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இல்லத்தரசி திட்டம். இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு உங்க தொகுதியில செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்லி காட்டினேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய அரசு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சி, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாடு சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஆனா திட்டங்கள் வருதா, நிதி வருதா? எதுவும் வரதில்லை.
ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்கிறாங்க. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை நாம ஏத்துக்கலன்னு கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. நியூ எஜுகேஷன் பாலிசி ஏன் ஏத்துக்கல? அதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற முயற்சி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. நம்முடைய தலைவர் சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு 2500 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் மீண்டும் ஹிந்தியை திணிக்க விட மாட்டேன். நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏற்றுக்காதுன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு பல்வேறு மாநில முதலமைச்சரும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் தரதில்லை, நிதி ஒதுக்கிறது இல்லை, கல்வி நிதியும் படிக்கிறாங்க, மொழி உரிமையை படிக்கிறாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, வார்த்தையே இல்லை. ஆனா இதையெல்லாம் கூட சேர்ந்து இப்ப கூட்டணி வச்சிருக்கிறாரு யாரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜாதிக்கு ஏற்ற மோடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லணும், தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜகவுக்கு வழி கிடையாது, இடம் கிடையாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தேர்தல். இதுல நிச்சயம் மீண்டும் நாம வெற்றி பெறுவோம், தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு பிஜேபி அவங்க டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம் பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும். அப்படிங்கிறத வர 23ஆம் தேதி நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வோமா? பொதுவா மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பயிற்சி வச்சுருவாங்க, அதே மாதிரி ப்ராடக்ட எல்லாரும் தயாரிச்சு விடுவாங்க. அதுக்கு பேரு சைனா மேக்னு சொல்லுவாங்க, அது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக ஒரு கூட்டணியை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா மேக் மாதிரி இது டெல்லி மேற்கு. தேர்தல் முடிஞ்சோம்னா அதிமுக அந்த கூட்டணிக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது, ஃபியூச்சர் பொடுங்கிடுவாங்க. நாம புடுங்கணும், அவங்க புடுங்குறாங்க இல்லையா, நாம புடுங்கணும். இதை நீங்க செஞ்சு காட்டுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போன தேர்தல் போது அதிமுகவை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடகை கட்டிருந்தாரு. ஆனா இந்த தேர்தல் என்ன பண்ணிருக்காரு? வித்துட்டாரு. மொத்தமா பாஜக கிட்ட வித்துட்டாரு அதிமுக. இன்னைக்கு அவர் சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் சொல்றாரு. முதல்ல அவரை காத்துக்கிட்டு அதிமுக பாஜக கிட்ட நிற்கணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். போன சட்டமன்ற தேர்தல் போது அந்த பிச்சாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 77,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதுதான், மீண்டும் நான் உதயநிதி வந்து அப்படியே பேசுறாரு, போயிட்டாரு, கலந்து போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நம்முடைய கைகள்ல 24 நாட்கள் இருக்கு. 24 நாட்களும் நாம இந்த பிரச்சாரத்தை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஏன் வர சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி முடிச்சு விட்டுருந்தோம். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லுவா, தலைவருடைய மகனாக இருந்து, கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளிங்கள். அந்த பிச்சாண்டி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு கோரிக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பு அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.